வணக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துள்ளி நேர்களே இன்றைக்கி நான் அந்த தீபத்தில் கொஞ்சோண்டு ஒரு ஏலக்காய் ஒரு பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். சனிக்கிழமை நினைத்த காரியம் கைகூடும். இந்த ஜோதி எதுக்கு அப்படின்னா, நம்ம விஜயகாந்த் சார் இருக்கார்ல ஐயா, அவருக்கு 1ஆம் ஆண்டு குரு பூஜை பண்ணினதுனால எனக்கு அவர்னால் ரொம்ப பிடிக்கும். மரியாதைக்குரியவர். எங்கள் மாமா அவர்கிட்ட தான் வேலை பார்த்தாங்க. ஆனால் அங்கே வரப்பெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் போக நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொரோனா பீரியடில் இடம் கொடுத்தாங்க பாருங்கள், அது ரொம்ப மதிக்கத்தக்கது. நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் அவர்கிட்டேருந்து கற்றுக்கலாம். தைரியத்தை நிறைய சொல்ல முடியாதது நிறைய இருக்குது. ஆகையால் அவருக்காண்டி இந்த விளக்கு ஏற்றிருக்கேன். அவரோட தொண்டுகள் இன்னும் நிறைய நடக்கணும், அதுக்காண்டி ஏற்றிருக்கேன். அவர் மரியாதைக்குரியவர். ஆகையால் 1ஆம் ஆண்டு இதுங்கிறதுனால அவர் எல்லோர் மனசுலையும் இருக்கார். யாருமே எம்மி கூட குறை சொல்ல முடியாது. தைரியமானவர், தங்கம். அதனால் இது 1ஆம் ஆண்டு இதுங்கிறதுனால, அவரோட டேட்டுங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நேயர்களே. யூடியூப்பில் கண்டிப்பாக குழந்தைகளை இப்படித்தான் வளர்க்கணும்னு வளர்த்துருக்கார். எப்படியும் வளர்க்காமல் இப்படித்தான். அவர் போனாலும் அவர் போகலை, ஆனால் இன்னமும் அன்னதானம் பண்ணிட்டு அம்மா அண்ணா எல்லா பேரும் எப்படி இருக்காங்க, அதுபோல் எல்லோரும் அப்படி நடந்துக்கணும் நேயர்களே. கண்டிப்பாக ஒரு பிடி அரிசி இல்லாமல் அங்கே ஒரு படி அன்னதானம் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக. ஆகையால் அங்கே ஆன்மீகம் நிறைய இருக்குது நேயர்களே. கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இந்த நாள் இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அதுவும் விஜயகாந்த் சாரோட இதுங்கிறதுனால நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நேயர்களே. கண்டிப்பாக.